எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிச்சு உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டாங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே இருக்கிற 3 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 3 லைனு, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பர்சனல்னு இருக்கும். ஓகேங்களா? இதில் பர்சனல்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன்பே நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், இல்லைன்னா யூபிஐ ஐடி, இது எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஜிபே ஃபோன்பேயில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோன்னே இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் சென்ட் ஹெல்ப், ரிசீவ் ஹெல்ப்பு, அப்டேஷன் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி கேஷ் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு லிங்க்கு கிடையாது. நீங்கள் யாரையாவது தொடர்பு கொண்டு தான் அவங்க கீழே அது நீங்கள் வேணும்னா உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணும். என்னென்ன டீட்டெயில்ஸுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எப்பவுமே உங்களுக்கு ஒரு லாகின் கொடுத்தாங்கன்னா மேலே இந்த 3 கோடு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நியூ ரெஜிஸ்டர்னு இருக்கும். இந்த நியூ ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு ஐடி போடணுமோ அவங்க டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஷோ ஆகும் என்ன ஐடி யாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்றது. அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணிவிடுங்க ஐடி பாஸ்வேர்டை. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட டைரக்ட் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் யார் யாருக்கு ஐடி போட்டு கொடுத்தீங்களோ அவங்க ஐடி டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இந்த ஐடி நம்பரை கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், ஒரு ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போது நீங்கள் பணத்தை அனுப்பணும். யாருக்கு அனுப்புவீங்கன்றது இந்த டேஷ்போர்டில் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். சென்ட் ஹெல்ப்பில் இது மாதிரி காட்டும். இங்கே வியூன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்க பேர், டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, டிரான்சாக்ஷன் நம்பரை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட், பேமெண்ட் பண்ணாத ஸ்க்ரீன்ஷாட்டையும் இதை அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டு எதில் பண்ணிங்கன்றதையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சும்மா பேமெண்ட் பெய்டு, பேமெண்ட் டன், அது மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ் அமௌண்ட் சென்ட்னு வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் கொடுத்துட்டீங்க. இந்த டீட்டெயில்ஸ் எப்படி ஷேர் பண்ணணும், இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், நீங்கள் பேமெண்ட் பண்ணது, அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டு, எந்த பேமெண்ட் மோடில் பண்ணீங்க, கீழே வந்து டன்னு எது வேணால் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்படி தான் நீங்கள் ஒருத்தங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். நீங்கள் சப்மிட் பண்ணினா மட்டுமே தான் உங்களுடைய ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகும். இல்லைனா 12 மணி நேரத்தில் உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிட்டு போயிடும். இதுலேயே இருக்கும். நீங்கள் ஐடி போட்டு இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணலான்ற தாட்டில் நிறைய பேர் இருக்கும். அவங்களாம் வெளியே போயிடுவீங்க. 12 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஐடி டெலீட் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்ரூவ் கொடுத்த உடனே அமௌண்ட் சென்டுன்னு டீட்டெயில்ஸ் வந்துடும். அவங்க அப்ரூவ் கொடுத்தோடனே இது டீட்டெயில்ஸு போயிடும். ஓகேங்களா? எப்படி அப்ரூவ் கொடுக்கணுன்றதையும் உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். எப்படி பணம் அனுப்புறது யாருக்குன்றதை டீட்டெயில்ஸ் பார்த்து அனுப்பிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அனுப்பிச்ச உடனே இன்னொரு 100 ரூபா காமிக்கும். 2 பேருக்கு நம்ம அனுப்புகிற மாதிரி. நான் பார்த்தீங்கன்னா இங்கே 200 சென்டுன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? நான் 3 பேர் ரெஃபர் பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு 2 பேர் வந்து பணம் அனுப்பிச்சிட்டாங்க. எப்படி நம்ம அப்ரூவ் பண்ணுறது? இப்போ நம்ம க்ரீனில் இருக்கலையா, சென்ட் ரிசீவ் ஹெல்ப்பில் 100 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. அதை வியூ கிளிக் பண்ணுங்கள். நமக்கு பணம் வந்துடுச்சு எனக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி டீட்டெயில்ஸோடு அனுப்பிச்சிருப்பாங்க. கீழே ஆக்டிவேட்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு டன் ஆகிடும். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதில் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பணம் அனுப்பிச்சி 200 ரூபா நீங்கள் வந்து டே 1க்கும் 2க்கும் சேர்த்து ஒரே நாளில் இதை ஆக்டிவேட் பண்ணுறது இப்படி ஒரே நாளில் பண்ணுறீங்களோ சீக்கிரமாக உங்களுக்கு டெய்லி 200 வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். எனக்கு 200 ரிசீவ் ஆகிடுச்சு. திருப்பி 3வது ரவுண்டுக்கு நம்ம 100 ருபீஸ் சென்ட் பண்ணால் திருப்பி எனக்கு 200 ரூபா வரும். அந்த டீட்டெயில்ஸும் இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ண 200 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி மட்டும் நம்ம 100 ரூபா கொடுத்துட்டு 2வது வாட்டி 100 ரூபா கொடுக்கறதுலேருந்து அன்லிமிட்டடாக 200 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? 2 வாட்டி 100 ரூபா கொடுக்கணும். கொடுத்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் 2 நீங்கள் ரெஃபரல் கொடுக்கணும். நீங்கள் ரெஃபரல் கொடுக்கல
அப்படின்னா உங்களுக்கு வராது. கொடுக்கல அப்படின்னா உங்கள்கிட்டால முடியல அப்படின்னாலும் நீங்களே போய்ட்டு உங்கள் பேர்லேயே நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் உங்கள் பேர்லேயே 2 ஐடி நீங்கள் போட்டுக்கிட்டு 2 ஐடிக்கு ₹100 ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாருமே தேடி போக தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். டெய்லி நீங்கள் சென்டல் காட்டுறப்பெல்லாம் ₹100 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 200-200 வரும். வர வர நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் ₹100லேருந்து இன்னொரு 2 ரவுண்டு கிடச்சா கூட ₹200 கிடச்சிக்கிட்டே இருக்கும். வாழ்நாள் இப்போ 30 நாளுக்கு ₹3000 மாதம் கிடைக்கும். அப்போது 19ஆம் தேதி லான்ச் ஆகிறது ₹300 ₹500 பிளானு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்ல வருமானம் பேசிவ் இன்கம்மாக கிடைக்க இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.